வாழ்க வளமுடன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். ட்வின் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சென்ற பதிவில் நாம் யுத்தத்தின் 12ஆம் நாள் போரில் 50 கௌரவ சகோதரர்களை இழந்த துரியோதனனின் சோக கதையை பற்றி கண்டோம். மேலும் இப்பதிவில் 50 கௌரவ சகோதரர்களை தன் கண் முன்னாடியே கொன்ற பீமன் மற்றும் அவனுக்கு துணை புரிந்த அபிமன்யு, மேலும் அனைத்து பாண்டவர்களை பழி வாங்குவதற்காக துரியோதனன் என்ன செய்தான் என்று இப்பதிவில் விரிவாக காண்போம். தொடர்ந்து காணுங்கள். மேலும் இன்றைய தின போரில் அபிமன்யுவை வீழ்த்திட வேண்டும் என்பதற்காக துரியோதனன் மற்றும் சகுனி இணைந்து ஒரு சதித்திட்டம் தீட்டினார். அது மேலும் என்னவென்று அதனை இப்பதிவில் காண்போம். அந்த திட்டம் யாதெனின், சக்கரவியூகத்திற்குள் அபிமன்யுவை வரவழைத்து செய்து பலி கொடுக்க வேண்டும் என்பதே திட்டத்தின் நோக்கமாகும். எனவே திட்டத்திற்கு தகுந்தவாறு அனைத்து கௌரவர்களும் தயாராக இருந்தனர். மேலும் சகுனியின் திட்டப்படி அர்ஜுனனை யுத்த களத்தில் இருந்து விலக்கி வைக்க வேண்டும். மேலும் அர்ஜுனனை தவிர அனைத்து பாண்டவர்களையும் எளிதாக வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அர்ஜுனனை யுத்த களத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டார் சகுனியின் திட்டம்படி. எனவே அர்ஜுனனை யுத்த களத்திலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் என்பதற்காக வேறு திசைக்கு அழைத்து சில திட்டம் தீட்டினான் சகுனி. அந்த திட்டம் யாதெனின், திரிகதரிசி தேசத்து மன்னனான சுசர்மன் மற்றும் அவனுடைய 5 சகோதரர்களும் மேலும் இவர்களுக்கு துணை புரியும் சபசப்த படை வீரர்கள் அனைவரும் சேர்ந்து அர்ஜுனனுக்கு அறைகோல் விடுத்தனர். துவந்த யுத்த அறைகோல் விடுத்தனர். இந்த சபசப்த படைகள் வீரர்களின் வீர செயல்கள் என்னவென்றால், இவர்கள் பலம் வாய்ந்தவர்கள், மேலும் ஒரு அக்ரோனி சேனை கொண்ட தற்கொலை படை வீரர்கள் ஆவார்கள். அவர்கள் இறப்பதற்கும் தயாராக இருக்கும் பெரும் பலசாலிகள் ஆவார்கள். இவர்கள் இரத்த தாகம் கொண்டவர்கள், மேலும் ஆக்ரோஷம் உடையவர்கள். இவர்கள் அனைவரும் எதிரியை கொல்லும் வரை ஓய மாட்டார்கள். இவ்வாறு பலம் மிக்க வீரர்களை எதிர்த்து அர்ஜுனன் போர் புரிந்தான். அறைகோலை எடுத்து சபசப்த வீரர்கள் அனைவரும் சேர்ந்து விராட தேசத்தை தாக்குவதற்காக மேலும் முற்றுகையிட்டு அந்த தேசத்தை கைப்பற்றுவதற்காக சென்றனர். இந்த செய்தியானது ஒற்றனின் மூலம் கிருஷ்ணனுக்கும் மற்றும் அர்ஜுனனுக்கு எட்டியது. எனவே தனக்கு அடைக்கலம் கொடுத்த விராட மன்னனை காப்பாற்றுவதற்காகவும் மேலும் விராட தேசத்தை காப்பாற்றுவதற்காகவும் அறைகோலை எடுத்து சபசப்த வீரர்களை தடுத்து நிறுத்தி அவர்களை கொன்று விராட தேசத்தை காப்பாற்றுவதற்காக அர்ஜுனன் யுத்த களத்திலிருந்து வேறு திசைக்கு சென்றார். மேலும் திரிகர்த தேசத்து மன்னனான சுசர்மன் அர்ஜுனன் மீது பெரும் பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்டவன் ஆவான். இவன் துரியோதனனின் விசுவாசியும் ஆவான். எனவே தன் நண்பனை காப்பாற்ற வேண்டும், தன் நண்பனின் கௌரவ சகோதரரை கொன்ற பீமன் மற்றும் பாண்டவர்களை பழித்திருக்க வேண்டும் என்பதற்காகவே அர்ஜுனனை வேறு திசைக்கு தனியாக அழைத்து சென்று அர்ஜுனனையும் கொன்றுவிட வேண்டும் என்பதற்காக சுசர்மன் ஒரு திட்டம் தீட்டியபடி விராட தேசத்திற்கு அழைத்து சென்றான் அர்ஜுனனை. எனவே சுசர்மன் அவனுடைய 5 சகோதரர்கள் மேலும் சபசப்த வீரர்களை பின்தொடர்ந்து அர்ஜுனன் குருஷேத்திரத்திலிருந்து விராட தேசக்கு விரைந்து புறப்பட்டான் கிருஷ்ணனின் துணையுடன். எனவே திரிகர்த தேசன் மன்னனான சுசர்மனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே பெரும் போரானது நடைபெற்று கொண்டிருந்தது. ஆனால் அவர்கள் எந்த விதமான வியூகமும் அமைக்கவில்லை. ஏனென்றால் அவர் குருஷேத்திரத்திலிருந்து வேறு திசைக்கு இருந்தனர். மேலும் கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனன் இருவரே சேர்ந்து அவர்களை எதிர்த்து நின்றனர். கிருஷ்ணன் போரும் புரிய மாட்டாள், ஆனால் அவர் போருக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தருவார், மேலும் சதித்திட்டமும் தீட்டுவார் என்பதற்காகவே கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனன் இருவருமே சேர்ந்து திரிகர்த தேசத்து மன்னனான சுசர்மனை எதிர்த்து போரிட்டனர். அர்ஜுனன் ஒற்றையாளாக இருந்து ஒரு அக்ரோனி சேனையை தடுத்து நிறுத்தினான். மேலும் அவர்களுடன் போரிட்டான். போரானது ஆரம்பித்து விட்டது. காலை 6 மணி அளவில் அந்த போரானது ஆரம்பித்து விட்டது. மேலும் அந்த போரானது நெடுநேரமாகவே நடந்து கொண்டு இருந்தது. அவர்கள் நெடுநேரமாக போர் புரிந்து இருந்தனர். காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்த போரானது மதியம் 3 மணி வரை நடைபெற்று கொண்டிருந்தது. மேலும் ஒரு அக்ரோனி சேனையை கொண்ட, அதாவது 21,870 வீரர்களை கொண்ட ஒரு அக்ரோனி சேனையுடன் அர்ஜுனன் தனியாக எதிர்த்து நின்று போர் புரிந்தான். நெடுநேரம் போராட்டத்திற்கு பிறகு ஒரு அக்ரோனி சேனையை கொண்ட சபசப்த வீரர்களை கொன்று குவித்தான் அர்ஜுனன் கொத்து கொத்தாக. எனவே இவர்களை விட்டு வைத்து விட்டால் இவர்கள் பிறகு அழித்து விடுவார்கள் என்பதற்கு நோக்கமாகவே இந்த இரத்த வெறி கொண்ட சபசப்த தற்கொலை படை வீரர்களை கொன்று குவித்து விட்டான் அர்ஜுனன். ஒரு அக்ரோனி சேனையை முழுமையாக ஒரே தினத்தில் அழித்து விட்டான் அர்ஜுனன். பிறகு சுசர்மனின் 5 சகோதரர்களான சபசப்த வீரர்களின் படைத்தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து அர்ஜுனனுக்கு அறைகோலை விடுத்தனர். அறைகோலை விடுத்த அர்ஜுனனும் இவர்களும் போர் புரிந்தனர். மேலும் இறுதியாக 5 பேரையும் அர்ஜுனன் கொன்று விட்டான். பிறகு திரிகர்த தேசத்து மன்னனான சுசர்மனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே பெரும் போரானது நடைபெற்றது. அர்ஜுனன் மீது காழ்ப்புணர்ச்சி இருந்தாலும் இவரும் பெரிய வீரர் ஆவார். ஏனெனில் திரிகர்த தேசத்தை வழிநடத்தும் வலிமையும் வல்லமையும் இவருக்கே உண்டு. மேலும் இவர் துரியோதனின் விசுவாசியும் ஆவார். சிறு வயதிலே அனைத்து போர் கருவிகளையும் உபயோகிக்க தெரியும் என்பதற்காகவே இவர் போர் புகுந்தார். மேலும் அனைத்து போர் கருவிகளையும் உபயோகிக்க தெரிந்த வீரரும் ஆவார். அதாவது வில்வீச்சு, வாள் யுத்தம், கோடார் யுத்தம், ஈட்டி எறிதல், மேலும் கதாயுத்தம், அனைத்து மல்யுத்த வீரர்களையும் தேர்ச்சி பெற்றவர் ஆவார் இந்த திரிகர்த தேசத்து மன்னனான சுசர்மன். எனவே இவ்வாறு சிறப்பு மிக்க வீரனை விட்டு வைத்து விட்டால் பிறகு இவர்கள் தினமும் வந்து நம்மளை தொந்தரவு செய்வார்கள், பிறகு நம்மளையும் அழித்து விடுவார்கள் என்பதற்காகவே பீஷ்மரை கொள்வதற்கு முயற்சி செய்த ஒரு அம்பினை எடுத்து, அதாவது ஆயிரக்கணக்கான அம்புமலையாக பொறுக்கும் ஒரு அம்பினை எடுத்து
சுசர்மன் மீது அர்ஜுனன் செலுத்தினான். எனவே அர்ஜுனன் செலுத்திய விசேஷ அம்பானது சுசர்மனை துளைத்து கொண்டு சென்றது. ஆயிரக்கணக்கான அம்புகள் சுசர்மனின் அங்கமெங்கும் பரவி அவனை கொன்று வீழ்த்தியது. குருதியானது பெருத்துக்கு எடுத்து ஓடியது சுசர்மன் உடம்பிலிருந்து. எனவே சுசர்மன் ரதத்திலிருந்து வேறு திசைக்கு வீசி எறியப்பட்டார். மேலும் மண்ணில் சாய்ந்து விட்டார். எனவே சிறப்புமிக்க சுசர்மன் வீழ்ந்து விட்டார். யுத்தத்தின் 13ஆம் நாள் போர் அன்று. போரில் வெற்றி கண்ட அர்ஜுனனுக்கு மனம் சலனமானது ஏற்பட்டது. போரில் வெற்றி பெற்றாலும் தோற்றது போலவே ஒரு உணர்வானது ஏற்பட்டது விட்டது. மேலும் கை கால் நடுக்கம், உடலில் சோகம், மேலும் உடம்பில் பலம் இழந்த தன்மை, இவ்வாறு பல வேறான சோகங்கள் அர்ஜுனன் உடம்பில் நெருங்கியிருந்தது. அர்ஜுனனின் கண்களில் இருந்து கண்ணீரானது பெருக்கெடுத்து ஓடிவிட்டது. ஏன் மாதவா, எதிரியை கொன்று விட்டாலும் கூட நாம் ஏன் சோகத்தை விரும்புகிறோம்? மேலும் சோகமானது நம்மளை ஏன் பற்றி கொண்டு விட்டது என்று உரைத்தார். அதற்கு அர்ஜுனன் கிருஷ்ணன் பதில் உரைத்தான். பார்த்தா, யுத்த காலத்தில் கடமை செய், எதை பற்றியும் யோசிக்காதே. எனவே நம்மள் அனைவரும் சேர்ந்து குருசேத்திரத்துக்கு விரைந்து செயல்பட வேண்டும், குருசேத்திரத்துக்கு சென்று விட வேண்டும் என்பது கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உரைத்த பதிலாகும். கிருஷ்ணன் மௌனத்தை சாதித்தார். குருசேத்திரத்திற்கு இருவரும் விரைந்து வந்தனர். வரும் வழியில் ஒரு அந்தனர் தன் மகனை பறிகொடுத்து விட்டு அழுது கொண்டு இருந்தார். அர்ஜுன் ரதத்திலிருந்து இறங்கி அந்தணனை பார்த்து கேட்டார், ஐயா, ஏன் அழுகிறீர்கள் என்று. அதற்கு அர்ஜுனனிடம் அந்த ஐயா பதில் உரைத்தார். ஐயா, நான் என் புதல்வனை இழந்துவிட்டு தவிக்கிறேன். புத்திர சுகம் என்னை வாட்டி வதைக்கிறது. இனிமேலும் நான் இந்த உலகில் வாழ்வதாக இல்லை. நான் இப்பொழுதே சாகப் போகிறேன் என்றார். அர்ஜுனன் பதில் உரைத்தான், மனிதனாக பிறந்த அனைவரும் ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும். இதற்கெல்லாம் கவலைப்படாதீர்கள் ஐயா. உங்கள் புதல்வன் சொர்க்கம் அடைவார், உங்களுக்கும் மோட்சம் கிட்டும் என்று உரைத்தார். அதற்கு அந்த அந்தனர் கோபத்துடன் சொன்னார், உங்களுக்கும் இதே நிலைமை வந்தால் தெரியும் ஐயா, இவ்வாறு கூறாதீர்கள் என்று. ஆனால் அர்ஜுனன் அந்தனருக்கு பதில் அளித்தார். ஐயா, நான் வீர புதல்வர்களை பெற்றவன். அதனால்தான் போரில் இருந்தாலும் நான் அழமாட்டேன், மேலும் வருத்தப்பட மாட்டேன். அவர்களை எண்ணி பெருமை கொள்வேன் என்றார். பின்பு அந்தணனின் நிலைமை உணர்ந்த அர்ஜுனன் அவர்களுக்கு ஆறுதல் அளித்துவிட்டு மேலும் அவர்களை கடந்து சென்று விட்டான். ஆனாலும் அந்த அந்தனின் நிலைமை பார்த்து அர்ஜுனன் கண் கலங்கி விட்டான். புதல்வனை இழந்து தவிப்பது பெரும் சோகமாகும் என்று அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் உரைத்து கொண்டே போரில் இருந்து கிளம்பி வந்தான் குருசேத்திரத்திற்கு. மேலும் விராட தேசத்தை காப்பாற்றிய பிறகும், திரிகர்த தேசத்து மன்னனான சுசர்மனை வீழ்த்திய பிறகும், அவன் 5 சகோதரர்களை கொன்ற பிறகும், சபசப்த வீரர்கள் எனும் கொடிய அரக்கர்களை கொன்றைய பிறகும் அர்ஜுனனின் மனத்தில் பெரும் சோகமும் ஆழ்ந்த அனுதாபங்களும் இருந்தன. மேலும் கண்களில் கண்ணீரானது பெருக்கெடுத்து ஓடியது. ஏனென்று இனம் புரியாத ஒரு பயமானது ஏற்பட்டது. அர்ஜுனனின் பயத்திற்கு என்ன காரணம், ஏன் அர்ஜுனன் இவ்வாறு பதைத்தான் என்று அந்த பதிவில் நாம் விரிவாக காண்போம் நண்பர்களே. இது போன்ற கடைகளுக்கான என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கூட இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். எனக்கு தொடர்ந்து ஆதரவு அளியுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. இவ்வாறு பல கதைகளுக்கான என்னை தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நண்பர்களே. கிருஷ்ணனை நம்புங்கள், உங்களுக்கு அனைத்து நன்மைகளையும் கிருஷ்ணரே செய்வார். ஓம் கிருஷ்ணாய நமக. ஓம் நாராயணாய நமக.